பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஆமாம், இளைஞர்கள் தான் ஒரு சமூகத்தின் உயிர் நாடிகளாக கருதப்படுகின்றவர்கள். வெறும் இளைஞர்களால் இருப்பதாக மட்டும் எவ்வித பயனும் பெறப்போவதில்லை. அதனால் இளைஞர்கள் எப்போதும் ஆளுமை மிக்கவர்களாக இருக்க வேண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பொதுவாக இவர்களது ஆளுமை விருத்தியில் கூடுதலான பங்களிப்பு செய்யும் முகவர்களாக நாம் குடும்பத்தையும் கல்வி நிறுவனத்தையும் நண்பர்களையும் சமூகத்தையுமே அடையாளம் காணுகின்றோம். எந்த ஒரு சமூகத்தில் ஆளுமை மிக்க இளைஞர்கள் காணப்படவில்லையோ அது சக்தியற்ற, பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க முடியாத பலவீன சமூகம் இருக்கும். எனவே ஆளுமை விருத்தி என்பது ஒவ்வொரு இளைஞனிடமும் வளர்த்தெடுக்கப்பட வேண்டிய முக்கிய அம்சமாகும். ஆளுமை விருத்தி என்பது அறிவு, திறன், மனப்பாங்கு ஆகியவற்றின் வெளிப்பாடாகவே கருதப்படுகிறது. உண்மையிலே ஆளுமை விருத்தி என்று இங்கே கருதப்படுகின்ற அம்சம் அறிவு, அதே போல திறன், அதே போல மனப்பாங்கு, இந்த மூன்றிலும் ஏற்படுகின்ற அந்த மாற்றம், அதனைதான் நாங்கள் மேலே ஆளுமை விருத்தி என்று கருதுகின்றோம். அப்படித்தானே? நீங்கள் இங்கே 3 தலங்களை குறிப்பிட்டீர்கள். அதாவது இளைஞர்களிலே பாதிப்பு செலுத்துகின்ற 3 தலங்களை குறிப்பிட்டீர்கள். ஒன்று அவர்கள் வாழுகின்ற குடும்பம், அதே போல அவர்கள் வாழுகின்ற சமூக சூழல், அதே போல அவர்கள் கல்வி கற்கின்ற கல்வி நிறுவனங்கள். இந்த 3 முக்கிய தலங்களும் அந்த ஒரு இளைஞனின் ஆளுமையில் தாக்கம் செலுத்துகிறது. அதே போல இன்னும் ஒரு கருத்தையும் நீங்கள் குறிப்பிட்டீர்கள், நண்பர்கள் பாதிப்பு செலுத்துகிறார்கள் இளைஞர்களுடைய அந்த ஆளுமை விருத்தியில். இது பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆளுமை விருத்தியில் நண்பர்கள் எப்படியான தாக்கத்தை ஏற்படுத்துகிறார்கள்? ஏனென்றால் நாங்கள் இதற்கு முந்தைய பல நிகழ்ச்சிகளிலே நாங்கள் அந்த இளைஞர்களுடைய ஆளுமை விருத்தியிலே தாக்கம் செலுத்துகின்ற அந்த ஏனைய அம்சங்களை நாங்கள் கலந்துரையாடி இருக்கிறோம். இந்த இடத்திலே நாங்கள் அந்த நண்பர்கள் எப்படி இளைஞர்களுடைய ஆளுமையிலே பாதிப்பு செலுத்துகிறார்கள் என்பதை கொஞ்சம் சொல்லுங்களேன். உண்மையில் இங்கே இளைஞர்கள் என்பவர்கள் யார் என்பது முதலாவது வரையறை செய்யப்பட வேண்டும். அவர்களுடைய வயதிலே உளவியலாளர்கள் குறிப்பிடுகின்ற போது 13 வயதுக்கும் 24 அல்லது 25 வயதுக்கு உட்பட்டவர்கள் இளைஞர்களாக கருதப்படுகின்றார்கள். இப்பருவத்து இளைஞர்களுடைய இயல்பு நிலை என்னவென்றால், தங்களுடைய சகபாடிகளுடன், அதாவது நண்பர்களுடன் நெருங்கிய தொடர்புகளை வைத்திருப்பார்கள். அதாவது அவர்கள் தங்களுடைய சொந்த தேவைகளாக இருந்தாலும் சரி, சொந்த விருப்பு வெறுப்புகளாக இருந்தாலும் சரி, இவைகள் யாவற்றையுமே இந்த நண்பர்களுடன் தான் பரிமாறிக்கொள்வார்கள். எனவே நண்பர்கள் தான் இந்த இளைஞர்களை பொறுத்தமட்டில் மிக முக்கிய பாத்திரதாரிகளாக விளங்குகிறார்கள். இவர்களுடைய இந்த முக்கிய பங்கு எந்த அளவுக்கு என்று சொன்னால், இவர்களுடைய 2 வகையான நிலையில் இவர்களை பார்க்க முடியும். ஒன்று, நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள் என்றிருந்தால் வாழ்க்கையில் பெரிய சாதனைகளை புரிவார்கள். அல்லது ஒரு மோசமான அல்லது நல்ல பண்புகள் அற்ற நண்பர்கள் கிடைப்பார்கள் என்றிருந்தால் வாழ்வில் மிக தூரமான நிலைக்கு போய் செல்வார்கள். அதாவது 2 வகையான தாக்கங்களை நண்பர்கள் ஏற்படுத்துவார்கள். ஒன்று, அவர்களை நல்ல வழியின் பாலிட்டு செல்லக்கூடிய ஒரு ஆரோக்கியமான ஒரு எதிர்காலத்தை நோக்கி அவர்களை வழிநடத்தக்கூடிய நண்பர்கள் இருப்பார்கள். ஆமா, நாங்கள் இதனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸிலிருந்து இதனை பெற்றுக்கொள்ள முடியும். அதாவது நபி ஸல்லல்லாஹு அவர்கள் குறிப்பிட்டார்கள், நல்ல நண்பர் என்பவர் எப்பொழுதும் ஒரு வாசனை திரவியம் விற்கின்ற வியாபாரி போன்று இருப்பார். அவரிடத்தில் எந்த நேரமும் நல்ல நறுமணம் வந்து கொண்டிருக்கும். அவரை நெருங்குகின்றவர்கள் அன்போடு பாசத்தோடு பழகுவார்கள். இதனை போன்றுதான் நல்ல நண்பர். நல்ல நண்பர், எங்களுடைய வார்த்தை சொல்வதாக இருந்தால், அவர் ஒரு நல்ல புத்தகம். அந்த நல்ல புத்தகம் என்று சொல்லுகின்ற போது நிறைய படிப்பினைகளை, வழிகாட்டல்களை நாங்கள் அதனூடாக பெற்றுக் கொள்கின்றோம். அதே போன்றுதான் கெட்ட நண்பரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கொல்லனுக்கு ஒப்பிட்டு காட்டினார்கள். கொல்லனுடைய செயற்பாடு நல்லதாக இருந்தால் அதனுடைய விளைவுகள், அவர் தொடர்புகின்ற அந்த உபகரணங்களை பொறுத்த மட்டில் யாரும் விரும்பக்கூடிய ஒன்று அல்ல. நெருப்பு எந்த நேரமும் மனிதனை தாக்கக்கூடியது, ஆபத்தின் விளைவிக்கக்கூடியது. எனவே அவ்விடத்தில் யாரும் செல்வதற்கு விரும்புவதில்லை. அதே போன்று அவர் எந்த நேரமும் அழுக்கடைந்திருப்பார். இதனை மக்கள் விரும்புவதில்லை. அவர் எவ்வளவுதான் நல்லவராக நடந்து கொள்வதற்கு முயற்சித்தாலும் அவருடைய தொழில் அவருக்கு இடம் கொடுப்பதாக அமைவதில்லை. இது ஒரு கெட்ட நண்பருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதாரணமாக கண்டித்திருக்கிறார். அதாவது இந்த இடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஒரு நண்பன் இன்னொருவரிடத்தில் எப்படியான பாதிப்பை ஏற்படுத்துகிறான் என்பதை சொல்லி காட்டியிருக்கிறார்கள். ஒரு அழகான ஒரு சொல்லி காட்டியிருக்கின்றார். இந்த இடத்துல இப்படி ஒரு கேள்வி உங்களிடம் கேட்கலாம். அதாவது ஒரு இளைஞன் தனது நட்பை அல்லது தனது நண்பனை தெரிவு செய்கின்ற பொழுது எப்படியான வழிகாட்டல்களை அல்லது எப்படியான அம்சங்களை பின்பற்றி தனது நண்பனை அவன் தெரிவு செய்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி கொஞ்சம் உங்களுக்கு சொல்ல முடியுமா? ஆம், இங்குதான் இளைஞர்கள் பிழைவிடுகின்ற சந்தர்ப்பம் ஏற்படுகின்றது. ஒரு நண்பனை தெரிவு செய்வதில்
ஒவ்வொரு இளைஞனும் தவறுவிடுகின்ற சந்தர்ப்பம் இதுதான். குறிப்பாக சொல்வதென்றால், இந்த நண்பர்களை தெரிவு செய்வதற்கான வழிகாட்டல்கள் வழங்கப்பட வேண்டும். வீட்டுச் சூழலிலும், பாடசாலைகளிலும் அல்லது கல்வி நிறுவனங்களிலும், சமூகத்திலும் தான் வழங்கப்பட வேண்டும். எனவே நல்ல நண்பர்களை தெரிவு செய்வது என்பதை நாங்கள் ஒரு வரையறைக்குள்ளிருந்து நோக்க முடியாது. இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு உதாரணத்தை எதற்கும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். நாங்கள் ஒவ்வொன்றுக்கும் நபி அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நிறைய உதாரணங்களை படிக்க முடியும். அந்த வகையில் தான் நான் இந்த உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். அதாவது நாங்கள் இந்த 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 காலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பிறந்த தினத்தை ஞாபகப்படுத்துவதால் காலப்பிரிவு நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் எல்லோருக்கும் வழிகாட்டல் இருக்கிறது. குறிப்பாக இளைஞர்களுக்கு சிறப்பான வழிகாட்டல் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள முடிகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார்கள், நீங்கள் ஒரு நல்ல நண்பனை தெரிவு செய்து கொள்ள வேண்டுமா, நீங்கள் தெரிவு செய்கின்ற அந்த நண்பரோடு பிரயாணம் செய்து பாருங்கள். பிரயாணத்தில் வருகின்ற கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாவற்றிலும் உங்களோடு சக பங்குதாரராக இருப்பார் என்றால் நிச்சயமாக அவர் ஒரு சிறந்த நண்பராக இருப்பார். எங்களுக்கு தெரியும், பிரயாணம் என்பது அஸ்ஸஃபருக்கு அத்தும் மினன்னார் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ். பிரயாணம் என்பது நரக வேதனை அல்ல நரக நெருப்பினுடைய ஒரு பகுதி என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே ஒரு கஷ்டமான ஒரு விடயம். அங்கு நிறைய விடயங்களுக்கு இவர் முகம் கொடுக்க வேண்டி வரும். இந்த நேரத்தில் ஒரு நண்பர் தன்னுடைய அடுத்த நண்பரோடு எவ்வாறு நடந்து கொள்கின்றாரோ அது பொறுத்துதான் அந்த பயணத்தினுடைய முடிவு நல்லதாக அமையும். அதில் பல அம்சங்கள் வருகின்றன. கஷ்டங்களை சுமந்து கொள்ள வேண்டிய ஒரு நிலை வரும். அதே போல செலவழித்தல் என்ற ஒரு அம்சம் வருகிறது. இப்படி பல அம்சங்கள் அங்கே வருகிறது. இதிலே எவ்வளவு தூரம் அந்த குறிப்பிட்ட அந்த நண்பன் பங்கு வகிக்கிறானோ அதனை வைத்து அவன் இதற்கான முடியும் என்பதை சொல்லுகிறீர்கள். ஆமா. அதே போன்று நாங்கள் கட்டாயமாக இளைஞர்களுக்கு வழிகாட்டப்பட வேண்டிய அம்சம்தான் நல்ல நண்பர்களை தெரிவு செய்கின்ற போது அவருடைய ஆளுமை, அவருடைய திறன் விருத்து, அவருடைய தொடர்பாடல்கள், அவருடைய ஒழுக்க விழுமியங்கள் போன்ற விடயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் நண்பர்களை தெரிவு செய்கின்ற விடயத்தில் இந்த இளைஞர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும். குறிப்பாக சொல்வதென்றால், இன்று இளைஞர்களை வழிநடத்துகின்ற விடயத்தில் உலக நாடுகளுக்கு மத்தியில் பல போட்டிகள் நிலவிக் கொண்டிருக்கின்றன. இளைஞர்களை நல்வழிப்படுத்துவதற்கான முயற்சிகள் நடக்கின்ற அதே வேளையில் அவர்களை மோசமான வழிகாட்டல்களும் நடந்து கொண்டிருக்கின்றன. இலங்கையை பொறுத்தமட்டில் இளைஞர்களை நல்ல நிலையில் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக அரசாங்க மட்டத்தில் பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்திருக்கின்றன. தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம், அதே போன்று இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சு, அதே போன்று ஒவ்வொரு பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் ஆலோசனை கூறலும் வழிகாட்டலும் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆபீஸ் காரியாலயம் துறக்கப்பட்டிருக்கின்றது. கவுன்சிலிங் அண்ட் கரியர் கைடன்ஸ் என்று சொல்லக்கூடிய பகுதி. இது தவிர ஒவ்வொரு சமயம் சார்பானவர்களும் தங்களுடைய இளைஞர்களே தங்களுடைய சமய ஒழுக்க நெறிகளில் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக பல திட்டங்களை முன்வைத்திருக்கின்றார்கள். குறிப்பாக எங்களுடைய முஸ்லிம் சமூகத்தை பொறுத்தமட்டில் மாணவர்கள் இஸ்லாமிய சமூக பின்னணியோடு வாழ வேண்டும் என்பதற்காக பல மாணவர்களை மையமாக கொண்ட நிறுவனங்கள் அவர்களுக்கு வழிகாட்டிக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் நாங்கள் சொல்லலாம், ஜமியத்து தலபா என்று சொல்லக்கூடிய நிறுவனம், ஒம்செட் நிறுவனம், அதே போன்று ஷபாப் என்று சொல்லக்கூடிய நிறுவனம் மாணவர்களுக்கு வழிகாட்டிக் கொண்டிருக்கின்றது. அதே போன்று பெண் பிள்ளைகளை பொறுத்தமட்டில் ஜமியத்து தலபா, அல் அஹ்வாத், அல் முஸ்லிமாத் என்று சொல்லக்கூடிய நிறுவனங்கள் இவர்களுக்கு வழிகாட்டல்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றது. எனவே இந்த வகை நாங்கள் நோக்குகின்ற போது நல்ல நண்பர்களை தெரிவு செய்து கொள்வதற்கான வழிவகைகள் எங்களுடைய சமூகத்திலிருந்து முன்வைத்துக் கொண்டே இருக்கின்றது என்பதை உணர்ந்து கொள்ள முடிகிறது. அதாவது நீங்கள் குறிப்பிட்ட அந்த அமைப்புகள், முஸ்லிம் அமைப்புகள், அதே போல முஸ்லிம் அல்லாத ஏனைய அரச சார்பற்ற அல்லது அரச சார்ந்த அமைப்புகள் இளைஞர்களுக்கான பல வழிகாட்டல்களை வழங்கி கொண்டிருக்கின்றன. ஆனால் எமது இளைஞர்கள் அவற்றின் ஆக்டிவிட்டிஸ் நடவடிக்கைகளில் பங்கு கொண்டு பிரயோசனம் பெறுவது உண்மையிலே குறைவாக இருக்கிறது. அதுதான் கவலைக்குரிய விடயமாகவும் இருக்கிறது. அந்த பகுதியை உண்மையிலே அவர்கள் அதிகரித்துக் கொள்வதன் மூலம் நிச்சயமாக இப்படியான நிறுவனங்கள் இருந்து சிறந்த பிரயோசனங்களை பெற்றுக் நிறைய பிரயோசனங்கள் இருக்கிறது. நிறைய வழிகாட்டல் அவர்களாக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதற்கான பிரத்யேகமான சிறந்த பயிற்றுவிப்பாளர்கள் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் வழிகாட்டுவதற்காக. ஆமாம். கடைசியாக உங்களிடத்திலே ஒரு கேள்வி கேட்க விரும்புகின்றேன். அதாவது நல்ல நண்பர்கள் நிச்சயமாக ஒரு இளைஞனுடைய ஆளுமையிலே சிறந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு அம்சமாக நாங்கள் இனம் கண்டோம். இந்த நல்ல நண்பர்கள் மூலமாக அல்லது இந்த நல்ல நட்பின் கூட்டு முயற்சியின் விளைவாக ஏதும் பாரிய மாற்றங்கள் நிச்சயமாக உலகத்திலே இடம்பெற்றிருக்கின்றன. இது பற்றி ஒரு சில கருத்துக்களை, ஒரு சில உதாரணங்களை சொல்ல முடியும்?